இயற்கையை ரசிக்கிறவர் எல்லோருக்கும் காலை வணக்கம். சார் நீங்கள் பேசுங்க சார். சார் வந்து வரவேற்று நம்மளுடைய வள்ள அழகப்ப நடையாளர் சங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர், தமிழகம் பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய வேட்பாளர் அவர்களை உங்கள் சார்பாக, அதாவது அனைவராலும் சீமான் என்று போற்றக்கூடிய நம்முடைய வேட்பாளர் அவர்களை வள்ள அழகப்ப நடையாளர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவருடைய வெற்றியை உறுதிய அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய வருகை நம்மளுக்கு மிகப்பெரிய இனிமை தருகிறது. அவர் இப்பொழுது நமக்கு சில கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நம்ம வந்து இதை ஒரு தேர்தலாக பார்க்கல, நாங்கள் பார்க்கல, நீ ஒரு மாறுதலுக்கான ஒரு வரலாற்று வாய்ப்பாக பார்க்குறோம். ஏன்னா இங்கே மாறி மாறி பல தேர்தல்கள் வந்திருக்கு. 2 கட்சிகளில் மாறி மாறி ஆட்சி கொண்டிருக்காங்க. ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாறுது. நாங்கள் படிக்கிற காலத்துல இருந்த என் ஊருக்கு இல்லை, அந்த அளவு இல்லை. நாங்கள் பிறந்த ஊருக்கு இருந்த கிராமம், இதே காரைக்குடி, எல்லாமே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. நான் எப்படி பார்க்குறேன், எல்லா வளங்களையும் வச்சுக்கிட்டு என் நாட்டில் எங்கள் பிள்ளைகள் பாலைவன நாட்டில் வேலை போகிறது ரொம்ப பரிதாபத்துக்குரியது. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல இருந்தே நிறைய பேர் இங்கே என்னோட வெற்றிக்கு வேலை செய்ய நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளிநாட்டுக்கு போன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுது, இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி நிர்வாகம், ஆட்சி முறை ஏன் நம்ம நாட்டில் இருக்க மாட்டேங்குது. இப்போ கல்வியோ, மருத்துவமோ, மின் உற்பத்தி விநியோகமோ, போக்குவரத்து எதுவுமே சரியா இருக்க மாட்டேங்குது. ஆனால் எல்லா வளமும் இருக்கு. சில நாடுகள் ஒவ்வொரு வளம் தான் இருக்கு. இப்போ கியூபானா கரும்பு, சிங்கப்பூர்னா கடல். ஆனால் நமக்கு கடல் இருக்கு, நிலம் இருக்கு, வளம் இருக்கு, காடு இருக்கு, மலை இருக்கு, ஆறு இருக்கு, அருவி இருக்கு, ஆடு, மாடு, கோழி, கரும்பு, வாழை, தென்னை, வளம், எல்லா வளமும் இருக்கு. ஆனாலும் வீடு நிறைய வறுமை, வயிறு நிறைய பசி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா நிர்வாகத்துல நிறைய ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. அதை ஒழிக்கிறது. அப்போ ஒரு மாற்றம் வரும். சிங்கப்பூர்ல அடிமைப்பட்டு கிடக்கும் போது அதை தீண்டத்தகாத நகரம் தான் மலேசியா, சிங்கப்பூர். இன்னைக்கு எல்லாரும் அழகிய சிங்கப்பூர், எழில் நிறைந்த மலேசியாங்கிறான். ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாங்கிறான். உலகத்தின் தலை சிறந்த நாடுகள்ல ஒன்னா சிங்கப்பூர் இருக்கு. சின்ன நாடு, எங்க காரைக்குடி அளவு தான் இருக்கும். கல்வி தரத்துல 3வது இடத்துல இருக்காங்க. 1வது இடத்துல பின்லாந்து, 2வது தென்கொரியா. நாங்க எந்த இடத்துலயும் இல்லை, அதான் பிரச்சனை இல்லை. அதை பத்தி கவலைப்படுற தலைவர்கள் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறேன். உங்களால முடியுமான்னு நினைக்கலாம். உலகம் இப்படி சாதாரணமான பிள்ளைகளால தான் நிறுத்தப்பட்டு மாற்றங்கள். மன்னர்களோ, மந்திரிகளோ, செல்வந்தர்களோ, ஜமீன் திவான்களோ உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தல. சாதாரண மக்கள் தான், சாதாரண மகன் தான். மார்ட்டின் லூதர் கிங் இருந்து, மால்கம் எக்ஸ்ல இருந்து, ஹோசிமின், ஃபிடல் காஸ்ட்ரோ, ஏன் நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன், இந்த மண்ணில் ஏற்பட்ட மாறுதல் இருக்கு. புத்தன், பூலே, அண்ணல் அம்பேத்கர், இப்படி எண்ணற்ற பெருமக்கள், சாதாரண மக்களால் மாற்றம் உண்டு. கல்வி மறுக்கப்பட்ட சமூகமா இருந்தோம். எல்லாரும் படிக்க முடியுமான்னு நினைச்சோம். படிக்காத ஒருத்தர் வந்து கல்வி புரட்சியின் மூலமா காமராஜர், நம்ம தாத்தா வந்து எல்லாரும் படிக்க வைக்கலையா, படிக்க முடியும். மாறுதல் கொண்டு வரணும். அது எனக்குள்ள இருந்து இல்லை, உங்களுக்குள்ள இருந்து, நமக்குள்ள இருந்து, ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து வந்து சிந்தனை வரணும். என்ன கற்பிக்கிறான்னா, மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணுங்கிறான். அந்த புரட்சிகர சிந்தனை தான். இங்க ஆட்சி நல்லா கொடுத்தான்னா கொடுக்கல, வாக்குக்கு காசு கொடுத்தா தானே வாக்கு போட்டோம் அப்படின்னு குறைத்து மதிப்பிடுவது. குறிப்பா இந்த ஆட்சியாளர்கள் பெண்களே குறி வச்சு பெண்கள் வாக்க முதல்ல ஆசையை தூண்டு. உனக்கு மிக்சி தாரை, கிரைண்டர் தாரை, அப்புறம் டிவி தாரை, இப்படி சொல்லி பெண்களுக்கு 1000 தாரை, பெண்களுக்கு 2000 தாரை, பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் தாரை, டோக்கன் தாரை 8000, 10,000. இப்ப மக்களை இலவசத்துக்கு கையெந்த வைக்கிற ஒரு இளைஞர் உணவு நிறுத்திட்டாங்க. நீங்களே பாக்குறீங்க, 10,5 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு. இந்த ஒரு ஆட்சி மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி, அப்படின்னா ஒரு ஆண்டு 1 லட்சம் கோடி.
அதில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டம் ஏதாவது கேளுங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? ஒண்ணு இலவசம் இலவசம். இந்த காசை வாங்கி தற்காலிக தேவைக்கு மக்களுக்கு அப்படியே கொடுத்து ஏமாத்தி வாத்தியார்கள், அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க. மருத்துவர்கள், உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க. செவிலியர்கள், விவசாயி, இவங்கெல்லாம் வீதிக்கு வந்த பிறகு நாடுன்னு சொன்னா கொடுமையா. வாத்தியார்கள் சம்பளத்தை கொடுக்கறதுக்கு 100 கோடி செலவா. ஆனா இவங்க 5000 வங்கி கணக்குல போட்டதுல 6800 கோடியை இழந்தார். அப்ப ஒரு கொடுமையான ஆட்சியா இருக்கு. ஆட்சி முறையை மாற்றணும். மாத்தி ஆட்சியை மாற்றி பயனில்லை, ஆட்சி முறையை மாற்றணும். அதனாலதான் உங்க பிள்ளைங்க நாங்க மாற்ற ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு, ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் என்று சொன்ன காரணம் தான். அப்படி ஒரு மாற்றத்தை என் மண்ணிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த களத்துல நினைக்கிறேன். காரைக்குடிக்கு என்ன செய்வார்கள்? காரைக்குடிக்கான அந்த ஊருக்கு மட்டுமான மகன் இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ் குடிக்குமான மகன். அதனால இங்க இருந்து பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கிடுச்சு. இல்ல மக்களுக்கு நல்ல உழைக்கணுங்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும், அவனும் அதிகாரத்துக்கு வர முடியும்னு காட்டணும். மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலை வச்சு கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி என்னோட வெற்றி என்பது மாண்புமிக்க ஜனநாயகம் மறுபடியும் மலர். பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியும். சாதியை சொல்லணும், மதத்தை சொல்லணும், சாராயம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், இல்ல திரையில நடிச்சு கவர்ச்சி இருக்கணும், இருந்தா தான் வெல்ல முடியுங்கிறது இல்ல. மக்களுக்கு முன்பு காசு தேவையில்லை, நல்ல கருத்து, நல்ல கொள்கை, உழைக்கணுங்கிற தூய எண்ணம் இருந்தாலே வெல்லலாம்ங்கிறத காட்டணும். காசு இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் நிலை இருந்திருந்தா நமக்கு ஏது தாத்தா காமராஜ், நமக்கு ஏது தாத்தா முத்துராமலிங்க தேவர், நமக்கு ஏது ஜீவானந்தம், சிங்காரவேலு, நமக்கு ஏது தாத்தா கற்கன், எப்படி கிடைச்சிருப்பாங்க? அதனால எல்லாருமா சேர்ந்து ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். அது நம்ம ஒரு ஓட்டால மாறுமா அப்படின்னு நினைக்க கூடாது. ஒவ்வொரு ஓட்டுலையும் தான் மாறும். தனிமரம் தோப்பாக, அது சரிதான். தனி மரம் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகு. எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு புள்ளியில தொடங்கணும். எவ்வளவு பெரிய மரமானாலும் விதைதான் முளைக்கணும். எவ்வளவு பெரிய காவியமானாலும் ஒரு எழுத்தில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய கடலானாலும் ஒரு துளியில் தான் தொடங்கணும். நாம தொடங்குறோம். நம்ம மண்ணில் இருந்து காரைக்குடியிலிருந்து தொடங்கலாம். பெரியார் தான் படிக்க வச்சாருன்றாங்க எல்லாரும். இது மாதிரி ஒரு ஏமாற்று உலகத்தில் இருக்கா பாருங்க. பெரியாருக்கு பக்கத்துல ஐயா ஈவேராவுக்கு பக்கத்துல இருந்த பேரறிஞர் அண்ணா, எங்களுடைய நாவலர் நெடுஞ்செழி, இனமான பேராசிரியர் ஐயா அன்பழகன், 3 பேரும் பெரிய கல்வியாளர்களோட பக்கத்துல இருந்தாங்க. அவங்களை படிக்க வச்சது யாருன்னு எழுந்த பகிர்ந்துட்டாங்க. எங்க தாத்தா இங்க இருந்து போன அண்ணாமலை செட்டியார் அவர்கள் சிதம்பரத்துல நிறுவன பல்கலைக்கழகத்துலதான் நெடுஞ்செழியனும் அன்பழகனும் படிச்சாரு. எங்க தாத்தையும் பச்சையப்ப முதலியார் கல்லூரி கட்டி படிக்க வச்சாரு. அதுலதான் அவங்க எல்லாம் படிச்சு பேரறிஞரானாங்க. சும்மா அப்படி வரலாற்றை திரிச்சு எல்லாமே பெரியார், எல்லாமே பெரியார் கட்டமைப்பாங்க. எங்க இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். மாற்றணும். இந்த நாட்டுல என் தாய்மொழி அழிஞ்சு போச்சு. உலகத்தின் முதல் மொழி, ஆகச்சிறந்த மொழி. என் தாய்மொழி அழிஞ்சு போச்சு, மீட்கணும், காக்கணும், ஏதாவது ஒரு தலைவர் பேசுறாரா? வரலாற்றில் மறைக்கப்பட்டுட்டோம். எங்களுக்கு அந்த வரலாற்றை மீட்கணும், காக்கணும், ஏதாவது யாராவது பேசுறாங்களா? என் நிலம் வளம் களவு போய் கொண்டிருக்கு, தடுக்கணும். என் மக்களின் நலம் கெட்டு கிடக்கு, உரிமையெல்லாம் பறிபோகுது. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. காற்று நஞ்சாயிடுச்சு, கடல் நஞ்சாயிடுச்சு, நீர் நஞ்சாயிடுச்சு, உணவு நஞ்சாயிடுச்சு, பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பரவு. புற்றுநோய் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா நெஞ்சு வெடிச்சு இறந்து சின்ன குழந்தைய புற்றுநோயில மொட்டையடிச்சு நிறுத்திருக்கிறத பார்க்கும்போது நெஞ்சே வெடிக்கும். இந்த குழந்தை என்ன புகையில போட்டுச்சா, பான்பராய் போட்டுச்சா, என்ன செஞ்சிச்சு, குடிச்சிச்சா, சீரட்டு குடிச்சா? இல்ல, தாய்ப்பால் குடிச்சிச்சு, தாய்ப்பால் விஷமாயிடுச்சு. இதை விட ஒண்ணும் தாய்ப்பால் நஞ்சாய் போன நாடு ஒண்ணும் பண்ண முடியும். மாற்றணும். என்னிலிருந்து, உங்களிலிருந்து, நம்மிலிருந்து, காரைக்குடியின் மண்ணிலிருந்து மாற்றணும். நன்றி. சரி.
வணக்கம். வணக்கம். விளையாடுங்க. பேர் என்ன? விளையாடிட்டீங்களா? பயிற்சி எப்படி போயிட்டு இருக்கு? உங்க பயிற்சி கிடையாது. பயிற்சியாளர் யாரு? செல்போன்லாம் நோண்டாம இங்க வந்து பயிற்சி பண்ணுறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. காலங்காத்தால வந்து வேலை பயிற்சி செய்றீங்க. எந்த விளையாட்டுக்கா பயிற்சி தம்பி? கால்பந்து தானே. நல்ல விளையாடு. ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம் வாங்க. விளையாடுலையா? இன்னும் விளையாடுலையா? நீங்க எதுவும் சொல்றீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு எதுவும் நீங்க சொல்றது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் விளையாடவே வந்துட்டேன். விளையாட்டு ஒரு விளையாட்டு இல்லை. விளையாட்டு எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. விளையாட்டு விளையாட்டு பலருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். விளையாட்டு வாழ்க்கை. உசேன் போல்ட் என்ன பண்ணாங்க? சச்சின் என்ன? விளையாட்டு தான். விளையாட்டு பலர் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால விளையாட்டு விளையாட்டு நம்ம கொள்கையை வளர்க்கணும். உடலினை உறுதி செய்யும். நம்ம பாட்டு பாதைகள் எல்லாரும் உடலை உறுதி செய்யணும். அறிவை நிறுவாங்க. அது ரெண்டு தான் அடிப்படை. புரிந்து நினைக்கிறேன். உடல் நலமில்லாத செல்வம், உடல் நலமில்லாத கல்வி, உடல் நலமில்லாத பணம், உடல் நலமில்லாத புகழ் பயன்படாது. என்ன சொல்றது விளங்குதா? புரியுதா? புரியுதா? ஏன்னா அதனாலதான் ஆகப்பெரிய செல்வம் உடல் நலம்தான். அதுக்கு ஒரே வழி விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. எந்த துறை எடுத்து அதிலேயே உலகம் முறை சாதிச்சவன் ஒரே ஒரு துறையில காணப்பட்டவன். அதுல முனைப்பா கவனம் பண்ணணும். முனைப்பா ஒரே ஓடணுமா ஓடணும், கைப்பந்தா கைப்பந்தா, கால் உண்டு கால் பந்தா கால் பந்தா. அதுலேயே நல்லா விளையாடு. நல்ல பயிற்சியாளர் இருக்காங்க. நல்லா விளையாடுங்க. மறுபடியும் சந்திப்போம். நாங்க வெற்றி பெற்று வருவோம். அப்ப நிறைய பேசுவோம். நல்லது. வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்.
இந்த காட்டு கொடுக்குவா வீட்டில் வச்சுருவோம் இல்லைங்க ஒரு விளைப்பு உங்களுக்காகவே 3 லட்சம் போட்டு வட்டி மேல வாங்கி ஓடியா தள்ளி போவா மாடு வெயிட் யாத்திட்டே நீங்க அந்த பக்கமா போங்க என்ன அந்த பக்கம் வராதுன்னு சொல்றீங்க நீங்க போங்க கிட்ட போங்க ஒரு சைடுல போ சைடுல கொஞ்சம் விலை யோர் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் நோ கொஞ்சம் விலை நாங்க தமிழ் தான் கான்சென்ட்ரேஷன் small contribution கொஞ்சம் கேப் விடுங்கண்ணா அண்ணா இந்த பக்கம்ண்ணா வாங்க 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 கொஞ்சம் விலைக்கு அடுத்து என்னடா அப்டேட் ஒரு ஆள் ஓடுற வண்டிக்கு ரூம் தானே